2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாய் அவன் இருக்கிறான்? தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்பட்ட மனுஷன் அவன் இந்த பூமியில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறவனாய் இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் நாம தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்பட்ட மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் சாதிக்க முடியும், இழந்து போகாமல் சாதிக்கணும். ஏன்னா மனுஷனை தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட அவர் சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆனா அந்த உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மனுஷன் தன்னை தகுதியாக்கிக் கொள்ளும். மனுஷனுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. மனுஷனை தேவன் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாய் மனுஷன் இருக்கிறானா அப்படின்னா அங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுது. அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு நமக்கு கர்த்தர் பெரிய பலத்தை தந்திருக்கிறாரு. அந்த பலன் தான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய உள்ளான மனிதனை நாம் பலப்படுத்தும் பொழுது, இந்த வார்த்தையை அதிகமாய் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையோடு கூட நாம் தொடர்பில் இருக்கும் பொழுது, இந்த வார்த்தையில எந்த நேரம் நம்ம ஐக்கியமாய் இருக்கும் பொழுது, இடைவிடாமல் இந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, எல்லா சமயங்களிலும் எல்லா காலங்களிலும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வார்த்தையை அடிப்படையில நம்முடைய காரியங்களை கண்ணோக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும், நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறும். அப்ப நம்ம இந்த தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்த மனிதன் அப்படின்றதுல ஒரு முதலாம் அத்தியாயம் நம்ம பார்த்தோம். கடந்த 3 வாரங்களாக நம்ம பார்த்தோம். என்னன்னா தேவனுடைய வார்த்தைக்கும் நம்முடைய உள்ளான மனிதனுக்கும் உள்ள தொடர்பு. அதுல மனுஷன் யாரு, தேவன் யாரு, இந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் என்ன பிரிவினை உண்டாச்சு, எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சு, அது எப்படி பிரிவினை உண்டாச்சு, திருப்பி அதை எப்படி கர்த்தர் இணைக்கிறாரு, இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த ஒரு சப்தாம்சங்களை நம்ம பார்ப்போம். முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கும் நம்முடைய உள்ளான மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு, அந்த தொடர்பு தான் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துல வைக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இருக்கிற சில சத்தியங்களை நம்முடைய இருதயத்துல நாம வைக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்முடைய உள்ளான மனிதனை நாம் பலப்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய சத்தியங்கள், இதான் இந்த இரண்டாவது டாபிக். நம்முடைய உள்ளான மனிதனை நாம் பலப்படுத்துவதற்கு நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய சத்தியங்கள், கேட்க வேண்டிய சத்தியங்கள், அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள், அது அப்படின்னு நிறைய விஷயத்துல அதை சொல்லலாம். ஆனா இந்த சத்தியங்களை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அப்ப இந்த சத்தியங்களை நம்ம கேட்கிறோம், இந்த சத்தியங்களை நம்ம அறிஞ்சு கொள்றோம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கர்த்தர் சொல்றாரு. சத்தியத்தை அறிவீர்கள், அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்றாரு. அப்ப இந்த சத்தியங்களை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம அதை பயன்படுத்த வேண்டும். இப்ப ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த ட்ரைனிங் இருக்கு அப்படின்னா அது தேவைப்படுற நேரத்துல அது பயன்படுத்துவதற்கு தான் அந்த ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிச்சுட்டு அது பயன்பட நேரத்துல, ஆபத்து நேரத்துல, பயன்படுத்த வேண்டிய நேரத்துல ஐயோ அப்படின்ட்டு ஓடவே கூடாது. அதுக்கு மாறா நம்ம கற்றுக்கொண்டதை அதை பயன்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும். அதான் அடிக்கடி சொல்றதுதான். டாக்டர்கிட்ட போறோம், தலைவலின்னு சொல்றோம், ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு. மாத்திரையை வாங்கிட்டு வந்து பத்திரமா வீட்டை வச்சுட்டா, எனக்கு தலைவலியே சரியாகல, எனக்கு ஜுரமே சரியாகல அப்படி அந்த டாக்டரே வேஸ்ட், அங்க போறதே வேஸ்ட், நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம்ல. அப்ப யார் மேல தப்பு? கொடுத்த மாத்திரை வாயில போட்டு முழுகணும். அதே மாதிரிதான் சத்தியத்தை சபைக்கு கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்ப பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம அநேக சத்தியங்களை நாம கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த சத்தியங்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால, அதாவது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்கள் அடிப்படையில, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிற உபதேசத்தின் அடிப்படையில மனுஷன் பிழைப்பான். ஏன் அப்படி சொல்றாரு? மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறான் அப்படின்னு. அநேக நேரங்கள்ல
மனுஷனுடைய கவலைகள், மனுஷனுடைய தேவைகள், மனுஷனுடைய அவனுடைய மன போராட்டங்கள் அவனை அப்படியே உருக்குகிறத. என்னதான் அவன் நல்லா சாப்பிட்டு கடகாத்திரமா பெரிய வசதி படைத்தவனாக என்ன சொத்துகள் வைத்து என்ன ஆடம்பரமாக இருந்தா கூட, ஆனா ஒரு மிகப்பெரிய பலவீனப்படுத்துகிற, அவனை சுகவீனப்படுத்துகிற, அவனை ஒடுக்குகின்ற காரியங்கள் அவன் மனதில, உள்ளான மனதில ஏற்படுது. அப்ப வெளிப்படையான மனிதனுக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை. ஒரு 10 நாள் சாப்பிடலாம், அவன் வந்து ஜலகாத்திரமா இருக்கும், அவன் வந்து ஒரு சோர்வு இருக்கும். அப்ப அதே மாதிரிதான் ஏன் உள்ளான மனிதன் பலவிழந்து போகிறான்? உள்ளான மனிதன்ல நம்ம ஜெயம் எடுக்க முடியல, என்னால பிசாசை மேற்கொள்ள முடியல அப்படின்வாங்க. என்னால ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னால இந்த ஒரு போராட்டத்துல இருந்து வெளிவரவே முடியல அப்படின்வாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் சரி செய்ய வேண்டிய இடம் நம்முடைய உள்ளான மனுஷன். சரி செய்ய வேண்டிய உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஆகாரத்தை நம்ம கொடுக்கணும். அந்த உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஆகாரம் தான் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற உபதேசங்கள், சத்தியங்கள். அதனால வேத வசனத்தை நம்ம அனுதினமும் தியானிக்கிறது, வேத வசனத்தை நம்ம கைக்கொள்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நமக்கு உள்ளான மனுஷன் பலப்பட்டுருவான். உள்ளான மனுஷன் பலப்பட்டுனா மற்ற எல்லாவற்றையும் நம்ம எளிதாக மேற்கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். அதான் சொல்றாரு, 44 மாத்திரம் இல்ல, தேவனுடைய வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான். மனுஷன் பிழைக்கிறதுக்கு, வெளிப்படையான மனுஷன் பிழைக்கிறதுக்கு ஆகாரம் தேவைப்படுது. அவனுடைய ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. உள்ளான மனுஷனை பலப்படுத்துறதுக்கு ஆவிக்குரிய ஆகாரமாகிய வார்த்தையாகிய இந்த மண்ணா தேவைப்படுது. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு பசியும் போது அனுதினமும் ஒரு மண்ணா அன்னைக்கு வந்துச்சு. அதே போலதான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையின் மண்ணா தேவன் நமக்கு தருகிறார். அந்த மண்ணாவை நாம எடுத்து அனுதினமும் ஃப்ரெஷ்ஷா நமக்கு தான் தெரிஞ்ச வசனமாச்சே, நமக்கு தான் ஆல்ரெடி 30 முறை படிச்ச பிலிப்பியராச்சே, நம்ம விட்டுறக்கூடாது. அது மறுபடியும் உட்காந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. கொலேசியர், எபேசியர், நீங்க பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் தொடர்ந்து நீங்க ரெகுலரா நீங்க படிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எத்தனை முறை படிச்சாலும் உங்களுக்கு புதுசா தான் உங்களுக்கு அது உங்களுக்கு வேலை செய்யும், புதுசா தான் உங்கள்கிட்ட பேசும். அநேக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அநேக காரியங்கள் நம்ம உள்ளான மனிதர்களை பலப்படுவதற்கு அந்த பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியங்கள் நமக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. அப்ப இந்த சத்தியங்கள்ல அநேக சத்தியங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த 2வது டாபிக்ல அநேக சத்தியங்களை பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தேவனுடைய வார்த்தையினால நாம நிறைந்த மனிதனாய் நாம வாழ்வதற்கு, தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்த மனுஷனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது சத்தியம், நாம புது சிருஷ்டிகள், நாம நியூ கிரியேஷன், புது சிருஷ்டிகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோம்ல, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாய் மாறின அப்படின்ட்டு இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல எடுத்து சொல்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நிக்கோதேமு அப்படின்ற ஒரு யூத மதத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் கரைச்சு குடிச்ச ஒரு மனுஷன் வர கத்துக்கிட்ட வர யூத மதத்துல அவர் கரைச்சு குடிச்சிருக்கிறார். எல்லா உபதேசங்களையும் தெரிஞ்சிருக்கிறார், எல்லா பண்டிகையையும் ஆசிரிச்சிருக்கிறார், எல்லா பலிகளையும் பலி முறைமைகள் எல்லாவற்றையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் அவருக்கும் கர்த்தருக்கும் இடைப்பட்ட அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் மட்டும் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வசனமாய் நம்ம வாசிக்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் பரிசேயன். அப்புறம் அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அவன் பரிசேயன் ராக்காலத்துல வராரு. ஏன் ராக்காலத்துல வராருன்னா, அவரு இந்த நிக்கோதேமு பிற்காலத்துல கர்த்தருக்காய் வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்ட மனுஷன். வரலாற்று ரீதியா அவருடைய தலைமுறை அடுத்து அவங்க மகள் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இல்லை, அதாவது 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அடுத்தது வந்த போலிகாப் போன்ற மிகப்பெரிய சபை தலைவர்கள்லாம் அதுக்கப்புறம் உருவாகிறாங்க. அப்போ சபையின் காலம் கடினமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் சபையை பலப்படுத்துவதற்கு இந்த நிக்கோதேமுடைய மகள் ரொம்ப மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சுதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசேயன், ரட்சிக்கப்பட விரும்புகிற ஒரு பரிசேயன். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பரிசேயனா இருந்தார். அவர் ரட்சிக்கப்படுறாரு. அவர் ரொம்ப லேட்டர் பீரியட்ல இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் ஒரு தரிசனத்தின் மூலமா
சாட்சி பிளஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த தொடப்படுதல் மூலமாய் அவர் ரட்சிக்கப்படுறார். ஆனா இங்க நிக்கோதேமு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து டைரக்டா கான்வர்சேஷன் நடத்துறாரு. அந்த கான்வர்சேஷன் பாருங்க. ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஒருத்தன் கூட தேவன் இல்லைன்னா இப்படிப்பட்ட விஷயத்தை செய்ய முடியாது. ஒருத்தன் கூட தேவன் இல்லை அப்படின்னா இதெல்லாம் செய்யவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு அநேக தங்களை கிறிஸ்து என்று அறிவிச்சுக்கிட்டு அநேக காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவைகள் எல்லாம் ஏமாற்றுத்தனத்தை நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து செய்யறது பார்த்தா மற்றவர்கள் செய்யறது போல இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை வெளிப்படுது. நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிகிறாரு. அநேக நன்மைகளை இந்த பூமியில நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் நல்லா தெரியுது. இந்த நிக்கோதேமு சொல்றாரு, ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தை கரைச்சி பிடிச்சவர், பழைய ஏற்பாட்டை கரைச்சி பிடிச்சவர், மேசியாவை குறித்துதான தெளிவான வெளிப்பட்ட உடையவர். இவர் சொல்றாரு, நீ தேவனிடத்துல தான் வந்தீர் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு அவரு தைரியமா சொல்றாரு. இயேசு அவனுக்கு பிரதித்தமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதித்தமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியினாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, இதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அதாவது அநேக நேரங்கள்ல நமக்கு எவிடன்ஸ் தேவை. ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, முதலாவது எவிடன்ஸ் வந்து பேங்க்ல பேலன்ஸ் இருக்கணும். இந்த காசு இருக்கணும். அட்லீஸ்ட் லோனாச்சு போட்டு, ஹவுசிங் லோன்லாம் போட்டு அந்த லோன் சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் அதான் எவிடன்ஸ் இன்னைக்கு. ப்ளஸ் வந்து அதில் செங்கல் வந்து இறங்கிருக்கணும், மணல் வந்து இறங்கிருக்கணும், கம்பி இறங்கிருக்கணும், சிமெண்ட் இருக்கணும், எல்லாமே இதெல்லாம் எவிடன்ஸ். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான் அநேக நேரங்களில் அநேக விஷயங்கள்ல நமக்கு நடைமுறைப்படுத்துகிறதுக்கு நம்ம பிலீவ் பண்றதுக்கு விசுவாசிக்கிறதுக்கு எவிடன்ஸை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா விசுவாசம் தான் எவிடன்ஸே. விசுவாசம் தான் சப்ஸ்டான்ஸ் அண்ட் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் ஒரு பொருள் மாதிரி. விசுவாசம்ன்றது அது ஒரு மெட்டீரியல் மாதிரி பயன்படுத்தணும். இப்போ எப்படி ஒரு கட்டத்துக்கு செங்கல் சிமெண்ட்லாம் பயன்படுத்துற மாதிரி நம்முடைய விசுவாசத்தையும் அங்க பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப விசுவாசமானது, அதான் சொல்ற, விசுவாசமானது நமக்கு காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. அதனால முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார். நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணில் பார்க்கல, கண்ணால பார்க்க முடியறதா இல்லை, கண்ணால பார்க்க கூடியதாகவும் இல்லை, ஆனாலும் அது நிச்சயமாக இருக்கிறது. அதான் இங்க பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. காற்றானது இந்த இடத்துல இருந்து வருது, இந்த இடத்துல போகுது, அது இருந்தா இல்லையான்றது நீ பார்க்கவே இல்லை, ஆனா அது இருக்குன்றது நம்ம உணர்கிறோம். அதே மாதிரிதான் சொல்றாரு, ஆவியினால் பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான். நீ பரிசுத்த ஆவியானவரால் நிறைஞ்சு இருந்தீங்கன்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நீங்க நிறையப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்படி எவிடன்ஸ் வந்து நம்ம உள்ள இருந்து வெளிப்படுகிறதா இருக்கு. இங்க அதாவது ரீஜெனரேஷன், மறுபடியும் பிறக்கிறத குறிச்சு அந்த கான்வர்சேஷன்ல இப்படியா இருக்கு. அப்ப ரட்சிக்கப்படுற நமக்கு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. அப்ப நாம தேவனுடைய ராஜ்யத்தை காணணும்னா நமக்கு நிச்சயமாய் நமக்கு மறுபடியும் பிறத்தல் அப்படின்ற அனுபவம் நமக்கு வேணும். இந்த பூமியில நமக்கு தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் நவ் நாட் எட்ன்ற கான்செப்ட் பத்தி நான் சொல்லியிருக்கேன். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, ஒரு காலத்துல பிரத்யட்சமாய் வரப்போகுது. ஆனா இப்பவே நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக, அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழ்வதற்கு நமக்கு அடிப்படையாக தேவைன்னா அந்த ரீஜெனரேஷன், மறுபடியும் பிறத்தல், இந்த புது சிருஷ்டி அப்படின்ற உபதேசம். இப்ப நம்ம கொரிந்தியருக்கு போறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எப்படி போட்டிருப்பாங்க? 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆகுது? இப்படி இருக்க
இந்த மாதிரியான கனெக்ஷன் வேர்ட்ஸ், கனெக்டிங் வேர்ட்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும், இப்படி இருக்க, அப்படியானால், இது மாதிரிலாம் ஒரு வசனம் ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த அந்த வசனத்தை அப்படியே நிறுத்திட்டு நமக்கு அந்த கான்செப்ட் புரியலாம் முன்னாடி வந்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா வாசிச்சு பார்த்துட்டு திருப்பி அந்த வசனத்துக்கு வந்தீங்கன்னா அநேக காரியங்கள் நமக்கு தெளிவாக நமக்கு வெளிப்படுகிறதா இருக்கு. எப்படி நாம புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி கர்த்தர் நம்மளை புது சிருஷ்டியாக்கி இருக்கிறார், புது சிருஷ்டியாவதன் மூலமாய் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றதுல தான் நம்ம இந்த தலைப்பின் கீழ நாம பார்க்க போகிறோம். இங்க ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றாரு, இப்படி இருக்க. அப்ப ஃபர்ஸ்ட் இப்படி இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா பார்க்கணும். அந்த இப்படி இருக்கன்னா எதை நம்ம சொல்றதுன்னா 16 வசனம் பார்த்தீங்கன்னா ஆகையால், அதுவும் கனெக்ஷன் தான் ஆரம்பிக்குது. அது முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் நமக்கு புரியும். அப்ப இந்த இப்படி இருக்க எங்க ஆரம்பிக்குதுன்னா, இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறிவோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க இப்படிலாம் சொல்லிட்டு யாரையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கணும், மனுஷன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கு, அவனுக்கு ஒரு சரீரம் இருக்கு. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், இந்த திரித்துவத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த மூவொரு தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி நம்மளே சிருஷ்டித்து இருக்கிறாரு. நமக்கு வந்து ஆவி மனுஷன் தான் ரியல், தேவன் ஆவியா இருக்கிறார். அது அப்படின்னு நம்ம வசனம் தெளிவாக நமக்கு போதிக்குது. அதே போல மனுஷன் ஆவி மனுஷனா இருக்கான். அவனுக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு இந்த சரீரம் தேவைப்படுது. அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் மாறக்கூடியது, மறையக்கூடியது, அழியக்கூடியது, ஓகே தான். ஆனா இந்த அழியக்கூடிய சரீரத்தை அழியாமையாக, சாவாமையாக மாற்ற போகிறார். அதுதான் நிறைவேறுது. இன்னைக்கு நமக்கு தெய்வீக சுகம் உண்டு, ஆனா சாவாமைன்றது மறுமையில இருக்கக்கூடியது. இந்த டிஃபரன்சியேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவேற்றி இருக்கிறாரு. அந்த தேவ ராஜ்யம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஸ்டார்ட் ஆன ராஜ்யத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த புது சிருஷ்டின்ற உபதேசத்துல நாம எப்படி புது சிருஷ்டியாகப்பட்டு இருக்கிறோம், ஏன் புது சிருஷ்டியாகப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஒருவரின் மாம்சத்தின்படி நாம அறியோம். இயேசு கிறிஸ்துவையும் நாம மாம்சத்தின்படி அறியோம். இங்க பவுல் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை நான் மாம்சத்தின்படி அறியும். அவர் பார்த்திருக்கிறாரு, பிரத்யட்சமா வெளிப்படுறாரு இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் சொல்றாரு, நான் அவரை மாம்சத்தின்படி அறியேன். அவர் வந்து ஒரு யூத இனத்துல பிறந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பரிசேயனா இருக்கிறாரு. அதே போல அவர் வந்து ஒரு தரிசு பட்டணத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. இப்படி பவுல் தரிசு பட்டணத்தை சேர்ந்தவர். பிறப்பால ஒரு பரிசேயர். யூத மதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இதுல இருந்த மனுஷன். இப்படி இருந்தா கூட, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட, பழைய பாட்டின் அநேக காரியங்களை அவர் அறிஞ்சு கொண்டிருந்தா கூட, அவரு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த நான் ஒரு யூதன், அவரும் ஒரு யூதன் அப்படின்ற ஒரு இனத்தின் அடிப்படையில் அவர் பார்க்காம ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். இப்ப மாம்சத்தின்படி நான் அறியேன். இப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது அந்த ஒரு இன மக்களை ரட்சிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, சர்வத்தையும் ரட்சிப்பதற்கு தேவனுடைய திட்டத்தை இந்த பூமி முழுக்க ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்கு அவர் வெளிப்பட்டார் அப்படின்ற அறிவை பெற்றுக்கொண்டதுனால அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நான் மாம்சத்தின்படி அறியேன் அப்படின்றாரு. அப்ப நாம் எல்லாரும் அப்படிதான். நாம மாம்சத்தின்படி அறிகிற அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கு, தேவனுடைய ஆவியினால அறியப்படுகிற அறிவு அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. நம்ம வரும் காலங்களில அதை நிறைய காரியங்களை நாம பார்க்கலாம். நாம எப்பொழுது புது சிருஷ்டியாய் கர்த்தர் நம்மளை மாத்தி இருக்கிறார் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில அவர் நமக்காய் ஏற்படுத்தின அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாய் புதிய ஜீவ மாற்றத்தை ஏற்படுத்தினார். வசனம் நமக்கு போதிக்கிறது. அந்த புதிய ஜீவ மாற்றம் தான் புதிய வழியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. அந்த புதிய வழியின் அடிப்படையில் தான் நம்ம புது சிருஷ்டிகள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அவன் மறுபடியும் பிறக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு அனுபவம் நமக்கு இருக்கு. சங்கீதத்தின் புஸ்தகம் 15ஆம் சங்கீதத்தில் வாசிங்கன்னா, கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய வருஷத்த பருவத்துல ஏறுவான், யார் போக முடியும், யாருமே போக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல அது சில போதிக்கப்படுது. ஆனா அது தெளிவானா கர்த்தருடைய விருப்பம் வெளிப்படுது. ஒரு மனுஷனை தேவன் என்ன சாயல்ல, என்ன நோக்கத்துல, என்ன திட்டத்துல எப்படி வாழணும்னு அவர் விரும்புறாரு அப்படின்றது அந்த 15ஆம் சங்கீதத்துல தெளிவா இருக்கு. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்துன்னா, உத்தமனாய் அவன் உள்ளத்துல உத்தமனாய்
அவன் நீதியை நடப்பிக்கிறவனா இருக்கிறான். அவன் உள்ளத்துல உத்தமனா இருக்கிறான், செயல உத்தமனா இருக்கிறான். அவன் அது மாத்திரம் இல்ல, பிளஸ் அத நீதியை அவனோட வாழ்க்கையில அப்ளை பண்றான், நடப்பிக்கிறவனா இருக்கிறான். அப்ப யார் உங்களுடைய கூட இருந்து தங்குவான்? யார் உங்களோட கூட அந்த தொடர்புல இருக்க முடியும்? இப்படிலாம் செஞ்சாதான் தொடர்புல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அங்கதான் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ரட்சிப்பை நம்ம சரியா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியப்படுது. நாம ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுனால கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல, நாம நல்லது செய்யணுன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார், நம்மளை மீட்டு இருக்கிறார். தேவகுமாரன் அதுக்கு தான் வெளிப்பட்டு இருக்கிறார். அப்ப இங்க நாம புது சிருஷ்டியாக்கப்பட்டது நிமித்தம் தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாய், தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நாம வாழ வேண்டியது அவசியம். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, உறவு, அதாவது பிறப்பின் அடிப்படையில் ஒரு உறவு இருக்கு. பிறப்பின் அடிப்படையில் நமக்கு ஒரு உறவு இருக்கு. அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா அப்படின்ட்டு ஏதோ நம்ம உறவு பிறப்பின் அடிப்படையில இருக்கு. அண்ணன் தம்பி அப்படின்னு ஐக்கியத்தின் அடிப்படையிலும் உறவுகள் இருக்கு. பிறப்பால வெவ்வேறு இருந்தாலும் ஐக்கியத்தின் அடிப்படையில உறவுகள் இருக்கு. இப்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். அந்த சங்கீதத்துல நம்ம நல்லா பார்த்தோம்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் தான், எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனா அவரோடு கூட இருக்க ஐக்கியம் தான் அந்த உறவை உறுதிப்படுத்துது. பேருக்கு பிள்ளையா வச்சுக்கிட்டு எதுவுமே கண்டுக்காம, எதுவுமே சம்பந்தமே இல்லாம நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி இருக்கிற மாதிரி கிடையாது. இங்க அதே மாதிரி நம்ம மறுபடியும் பிறந்ததுனால கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டோம். எப்படி பிறப்பால நம்முடைய பெற்றோர்கள் நம்ம பிள்ளையா இருக்கிறோமோ, அதே போல மறுபடியும் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் பிறப்பால நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம். ஆனா அந்த பிறப்பை, அந்த மறுபடியும் பிறந்த பிறப்பை நாம் உறுதிப்படுத்த வேண்டியது அவருடைய சாயலை நாம் வெளிப்படுத்தும் பொழுதுதான். அதான் இங்க சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்ப அவனை பார்க்கும்போது அவன் கிறிஸ்துவை பார்க்கணும். அங்க கிறிஸ்து வெளிப்படுறாரா? நம்ம அநேகரை நம்ம குறை சொல்லுவோம், அநேகரை குற்றப்படுத்துவோம். ஆனா ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி நிறுத்தி நம்மளை பார்த்துட்டு நம்முடைய செயல்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அங்கதான் அங்க கரெக்டா நம்ம சரி பண்ண வேண்டிய சமயத்துல ஆவியானவர் நம்மளை சரியாக நடத்துவார். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னா, அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறான். அவனை கவர் பண்ணி இருக்கிறது யாரு? கிறிஸ்து. அப்ப வெளியில இருந்து பார்க்கும்போது யாரு தெரியுமோ? அந்த மனுஷன் தெரியக்கூடாது. மனுஷன் தெரிஞ்சா அவன் கிறிஸ்துக்குள்ளே இல்லை. இப்ப ஒரு கவர் இருக்கு, அந்த கவருக்குள்ள ஒரு சாக்லேட் போடணும்னு வச்சுக்கோங்க, இப்படி காமிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரியுது அந்த கவர் தான் தெரியும், அதுக்குள்ளதான் அந்த சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் நாம கிறிஸ்துன்றவருக்குள்ள நம்ம போயிட்டோம். இப்ப நம்மளுடைய சுயம் வெளிப்படக்கூடாது. நம்முடைய சுயம் நம்ம வெளிப்படாம கிறிஸ்துவின் சித்தம், தேவனுடைய சித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம், பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் வெளிப்படும் பொழுது அப்பதான் நம்ம புது சிருஷ்டிகளா இருக்கிறோம் அப்படின்றது உறுதிப்படுது. இந்த ரட்சிப்பை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப நம்ம நல்லவங்க, அந்த 15ஆம் சங்கீதத்துல யார் உங்களுடைய கூட இருக்கிறவங்க அர்த்தமான நடந்து நீதியை நடந்து மனதார சத்தியத்தை பேசி இது மாதிரிலாம் ஒரு லிஸ்டே வருது, ஒரு 6 காரியங்கள் சொல்லுது. இதெல்லாம் செஞ்சவங்க தான் தேவனுடைய பிள்ளையான்னு கேட்டா அப்படி சொல்லல. இதெல்லாம் செஞ்சாதான் நீ தேவனுடைய பிள்ளையா ஆக முடியும், இப்படிலாம் செஞ்சாதான் நீ ரட்சிக்கப்பட முடியும்னா யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. ஆனா அவங்க சொல்ல வர வேண்டியது, நீ தேவனுடைய பிள்ளையாயிட்ட, நீ மறுபடியும் பிறந்துட்ட, அதனால அதை நீ செஞ்சாகணும். இப்படி புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிற, அதனால நீ அதை செய்யணும், அதனால நீ அதை செய்யணும். அப்ப நாம புது சிருஷ்டியாக்கப்பட்ட நிமித்தமாய் அப்படிப்பட்ட நீதியின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டியது, ஆவியின் கனிகள், நீதியின் கனிகளை நமக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். யாக்கோபு சொல்றாரு, நீதி ஆகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீதியாகிய கனி நமக்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்கு. இந்த விதைக்கப்பட்ட கனி நான் ஒரு பழத்தை திரும்பி மண்ணில் பதிச்சா என்ன ஆகும்? மக்கி அதோடு ஒரு ஒன்றாய் கலந்து அதிலிருந்து ஒரு விருட்சம் வந்து அநேக கனிகளை கொடுப்பது போல ஆவியானவருடைய நீதியின் கனிகள், ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக விதைக்கப்பட்டு இப்ப நம்மளோடு கூட கலந்து இப்ப நாம் அந்த கனிகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது. நாம் அதை செய்யும்போது தான் அப்படிப்பட்ட கிரியைகளை நாம் இருக்கிறோம் அப்படின்றது உறுதிப்படுது. அப்ப நாம புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாக்கி இருக்கிறார். அதான் இது முதற்கொண்டு அப்படின்ற இதுல இருந்து இது வரைக்கும் அந்த 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மாம்சத்தின்படி வாழ்ந்தாச்சு, இது வரைக்கும் மாம்சத்தின்படி இருந்தாச்சு. ஆனா இனிமே நான் மாம்சத்தின்படி யாரையும் அறிய மாட்டேன், மாம்சத்தின்படி நான் எதையும் செய்ய மாட்டேன். எல்லாம் தேவனுடைய ஆவியின் அடிப்படையில, தேவனுடைய ஆவியானவருடைய அடிப்படையில, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில, அந்த ஆவியானவருடைய பலத்தின் அடிப்படையில தான் நான்
கிரியை செய்வேன். அதான் சொல்றது. இது முதற்கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இல்ல, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் யாரையும் நான் மாம்சத்தின்படி அறிய மாட்டேன், இந்த புது சிருஷ்டிப்பின் அடிப்படையில அறிவேன் அப்படின்றத சொல்லிட்டு மாம்சத்தின்படி யாரையும் அறிவோம்? நோ சம்படி அக்கார்டிங் டு த ஃபிளஷ். ஏன்னா மனுஷன் இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால இந்த மாம்ச சரீரத்தின் அடிப்படையில சில விஷயங்களை அவன் பார்த்துட்டே இருக்கிறான். அதனால அப்படி பார்க்க மாட்டேன். யாருமே பார்க்க மாட்டாங்க. உலகத்துல அப்படி இருக்கவங்க பார்க்கலாம், தப்பு இல்லை. நாமளும் அப்படி பார்த்து இருக்கலாம். இது வரைக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம், அப்படிப்பட்ட செயல்கள் இருக்கலாம். உலகத்தின் அடிப்படையில நம்ம ஒரு கண்ணோட்டத்தை வச்சிருக்கலாம். எல்லாரும் பார்க்கும் விதத்துல நாம ஒரு விஷயத்தை பார்க்கலாம், ஒரு செயலை பார்க்கலாம். எல்லாரும் அதை செய்யறாங்க, நானும் அதை செய்யறேன் அப்படின்ட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா மாம்சத்தின்படி அறியும் அப்படின்னா இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன், அப்படி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற உறுதி நிச்சயம் நமக்கு வேணும். அப்ப நாம யாரு, நமக்கு எப்படிப்பட்ட அதிகாரங்கள் இருக்குன்றத நம்ம 112ஆம் சங்கீதம் அதுலதான் நம்ம தலைப்பே ஆரம்பிச்சோம். நான் யாருன்ற பெர்ஃபெக்ட் பிக்சர் எங்க தெரியுது அப்படின்னா 112ஆம் சங்கீதத்துல தான் தெரியுது. அந்த 112ஆம் சங்கீதம் தான் நமக்கு சரியான ஒரு பிக்சரை நமக்கு உண்டாக்குது. நாம யாருன்ற பிக்சரை உண்டாக்குது. இப்ப இந்த 16ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 5:16 தான் நமக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை உண்டாக்குது. நியூ அவுட்லுக்னு சொல்லுவாங்கல்ல, இந்த புதிய கண்ணோட்டம் நமக்கு உண்டாகுது. இந்த உலகத்தை குறித்து, சக மனிதர்களை குறித்து, நம்மை குறித்து ஒரு நல்ல கண்ணோட்டம் நமக்கு அப்பதான் ஏற்படுது. இன்னும் இது வந்து எல்லாமே ஒரு ப்ராக்ரஸிவ் ரெவலேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த ரெவலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளிப்படுத்தே வருது. அப்போ இதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாகின. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரங்கள்ல தேவன் இந்த பூமியை மனுஷனை சிருஷ்டித்தாரு. தன்னோடு தொடர்பு கொள்ளக்கூடியவனாய், தன்னோடு கூட ஈடுபடக்கூடியவனாய், தன்னோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடியவனாய் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் எல்லாவற்றையும் இழந்ததுனால இப்ப எல்லாவற்றையும், இந்த பழைய காரியங்கள், இந்த இழந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றிட்டு இப்ப புது சிருஷ்டிகளாய் நம்ம மாற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. புதிய ஜீவனுடைய மாற்றத்தை நமக்கு கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டது அந்த நம்ம ரட்சிப்பு, அதான் வசனம் சொல்றது, ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். ஒரு சட்டம் வந்து போடுறாங்க அப்படின்னா அது எப்ப அமல்படுத்தப்படும் போதோ அப்பதான் அந்த சட்டத்தை போடுறதுக்கான விஷயம் அப்பதான் நடக்குது, அப்பதான் நடைமுறைப்படுது. இத்தனாம் தேதி இந்த சட்டத்தை அமல்படுத்துறேன் அப்படின்ட்டா அன்னையில இருந்து தான் அது அமலாகுது. சட்டம் போட்டதுனாலே என்னைக்கு அந்த அமல்மெண்ட், அந்த ஜியோவை நம்ம அமல்படுத்துறாங்களோ, அந்த ஆர்டரை பாஸ் பண்றாங்களோ, அது பாஸ் பண்ணது இல்லை, அது என்னைக்கு நடைமுறைப்படுத்துறாங்களோ அன்னைக்கு தான் அதனுடைய நிறைவேறுது. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவனுடைய பிள்ளை ஆயிட்டோம். என்னைக்கு நம்ம அதை நடைமுறைப்படுத்துறோமோ அன்னைக்கு தான் ரட்சிப்பு நிறைவேறுது. அதை ரட்சிப்பு நிறைவேற கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியது இருக்கு. மாம்சத்தின் கிரியைகளை நம்மளால அதை பண்ண முடியாது, பண்ண கூடாது. மாம்சத்துல பண்ணக்கூடாதுன்னே வசனம் சொல்லுது. மாம்ச பலத்துல செய்ய முடியாததா இருக்கு. ஆனா ஆவியின் பலத்தினால இப்ப நம்ம புது உடன்படிக்கையின் வாழ்க்கையை புது சிருஷ்டி அப்படின்ற உபதேசத்தின் அடிப்படையில நம்மளால இப்ப வாழ முடிகிறதா இருக்கிறது. பழையவைகள் எல்லாம் முடிந்து போது இப்ப நமக்கு புதிய வாழ்க்கை, புதிய ஜீவன், புதிய ஜீவ மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தின அந்த வாழ்க்கையை நமக்கு உண்டாகுது. நம்முடைய நல்வாழ்வு, நம்முடைய சுகம், இவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிப்படையான மாற்றம். இந்த உள்ளான மனுஷனை தேவனோட வார்த்தையை நிறைத்து உள்ளான மனுஷனை பலப்படுத்திட்டு இது பண்ணும்போது இப்ப இந்த சத்தியங்களை நான் புது சிருஷ்டியாக்கப்பட்டு இருக்கிறேன், கர்த்தரால் பிறந்திருக்கிறேன், இப்ப கர்த்தரோட ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன், இப்ப நான் நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு உள்ள இருக்கிற மனுஷனை நீங்க சரி செய்ய இப்ப இதெல்லாம் வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறும். ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளாக நம்மளால உள்ள போக முடியும். எல்லாவற்றையும் இந்த ஆவியின் பலத்தோடு கூட நம்ம சந்திக்க வேண்டியது, செய்ய வேண்டியது நமக்கு மிகப்பெரிய அவசியமா இருக்கு. அப்ப அதான் சொன்னேன், இந்த ரட்சிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமம் எடுக்க வேண்டியிருக்கு, அது பிரயாசப்பட வேண்டியது. மிகப்பெரிய பாவியா இருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்ப நல்லவனா மாறிட்டேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி, நடந்த ரட்சிப்பினால் நடந்த நிஜம், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனால நடந்த நிஜம். ஒரு விஷயத்தை செய்யறோம், அதனால ஏற்படுற மாற்றம் மாதிரி. ஒரு மாத்திரை சாப்பிட்டு அதனால தலைவலி போற மாதிரி ரட்சிக்கப்பட்டோம், அதனால இப்ப ஏற்படுற மாற்றம் வந்து நம்ம நல்லவர்களாய் நம்ம மாறி இருக்கோம். நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாய் மெருகேறி கொண்டே இருக்கோம். கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக அவரை போல நம்ம பூரண புருஷராகும் வரை அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்முடைய வளர்ச்சி நிறைவான அவரை போல மாறுவதற்கு என்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்னையிலிருந்து அந்த உறவு ஆரம்பிக்குது. கர்த்தரோடு நமக்கும் உறவு ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா மெருகேறி கடைசியா அவரை போல நம்மை
மாற்றுகிறது. சரி, அப்ப நாம எப்பொழுது புது சிருஷ்டியாய் மாறணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நாம புது சிருஷ்டியாய் மாறிடுறோம். ஏன் நம்ம புது சிருஷ்டியாக்க வேண்டும்? கர்த்தர் நம்மள ஏன் புது சிருஷ்டியாக்க வேண்டும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், தேவனுடைய சாயல்ல இருந்த மனுஷன், அவரோடு ஒரு ஐக்கியம் கொள்ள முடிஞ்ச மனுஷன், இப்ப என்னைக்கு பாவம் உள்ள வந்துச்சோ அன்னைக்கு அவன் அந்த ஐக்கியத்திலிருந்து விடுபடுறான். மனுஷன் எப்படிப்பட்டவனாய் சிருஷ்டிக்கப்படுறான் அப்படின்னா, நம்ம சங்கீதங்கள் 8ஆம் சங்கீதத்துல பார்த்தோம்ல, உண்டான எல்லாவற்றும் கர்த்தருடைய கரத்தின் கிரிகள் எல்லாவற்றுக்கும் மீது அவனுக்கு ஆளுகை இருக்கு. எல்லாவற்றையும் அவனுக்கு கீழ்படுத்தி, அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படி தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, இன்க்ளூடிங் தேவதூதர்கள். தேவதூதர்களும் எபிரேயர்ல வாசிச்சீங்கன்னா தெரியும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, எபிரேயர் 1:14 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவதூதர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய பணிவிடை ஆவிகள் அப்படின்ட்டு எபிரேயர் 1:14 சொல்லிருக்கு. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். 14 அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களோட வாசிங்க. அதுல அப்படியே வாசிங்கன்னா, ரட்சிக்கப்படுகிற நம்ம எல்லாருக்குமே வாசிங்க. ரட்சிப்பை சுதந்திரிப்பவர்களிடமிருந்து ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் தேவதூதர்களை பத்தி சொல்லுங்க. அப்ப மனுஷன் எல்லாவற்றுக்கும் அதிகாரியா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா மனுஷனுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அதுதான் கர்த்தர். இதான் அந்த ஆர்டர். மனுஷன் எல்லாவற்றுக்கும் அதிகாரி, ஆனா அவன் ஒன்றுக்கு கீழ்பட்டவன், ஒரு விஷயத்திற்கு கீழ்பட்டவன். அது என்ன அப்படின்றதுதான் விஷயமே. இப்ப கர்த்தருக்கு கீழ்பட்டவன், கர்த்தருக்கு சுப்ரீம் அத்தாரிட்டி, அவருக்கு அதிகாரி யாரும் கிடையாது. அவருக்கு கட்டளை கொடுக்கிறது, அவரை வழி நடத்துறது யாரும் கிடையாது. கர்த்தர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. அவருக்கு அடுத்தபடி இந்த சர்வத்திலையும் அதிகாரம் பெற்றவன் யாருன்னா மனுஷன். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறான்னு கேட்டா அப்படி தெரியல. அதான் சங்கீதக்காரங்களை சொல்றது, தாவீதே சொல்றாரு, அப்படி காணும் மனுஷன், அப்படி இல்லை, அப்படி தெரியல, அப்படி அவன் வெளிப்பட மாதிரி தெரியல அப்படின்ட்டு அங்க அவரே சொல்றாரு. இப்படி இருக்கிற மனுஷனை என்ன எப்படிப்பட்டவனா மாறுறான் அப்படின்னா, தனக்கு பணிவிடை செய்ய வேண்டிய ஒரு தூதன், அந்த தூதரே தள்ளப்பட்ட தூதன், அவனே தன்னுடைய அதிகாரத்தை இழந்த தூதன், அவனே இப்ப தன்னுடைய அதிகாரங்கள் எல்லாம் உரிச்சப்பட்டு எடுக்கப்பட்டு தலை நசுக்கப்பட்டு இருக்கிற ஒரு தூதனுக்கு பயந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. பிசாசு அதை செஞ்சுட்டான், பிசாசு இதை செஞ்சுட்டான், பிசாசின் கட்டு. அதுதான் இந்த வசனங்கள்லாம் உள்ள வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் இந்த மாதிரியான சத்தியங்களை உள்ள போடும்போது தான் நம்ம கண்கள் திறக்கப்படும். சத்தியம் நம்ம மனக்கண்களை திறக்கணும்னு சொல்றோம்ல, நம்ம இந்த வார்த்தையில பேச மாட்டோம். பிசாசு அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான். செய்யக்கூடியவன் தான், அழிவு கொல்லவும் திருடவும் அழிக்கவும் தான் வரான். ஆனா அவனை மேற்கொள்ற அதிகாரம் நமக்கு இருக்குன்றது தெரியணும். புரியுதா? அவன் செய்யறவன் தான், அப்படி செய்யறவன் தான். மனுஷனை பாதாளத்தில் தள்ள விரும்புறவன் தான். மனுஷனை அவன் கொலை பாதாள தான் இருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் அவன் இது பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆனா நாம அவனை ஜெயிக்க பிறந்தவர்கள்ன்றதை நம்ம ஒரு நாளும் மறந்துடுறோம். பிசாசு போராட்டம் கண்டு பிசாசு கொடுக்குற போராட்டம் ஆச்சாரம் அதை நம்ம மேன்மை பாராட்டுறது ஒண்ணுமே இல்லை. சில சத்தியங்கள் சில நேரத்துல எப்படி போயிருக்குன்னா, சாத்தானின் ஆடங்கள் வந்து போதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டீப்பா அவங்க என்னென்ன இருக்கு, அவங்க எப்படிப்பட்டவன், அவன் யாரு, அவன் எப்படிப்பட்ட அதிகாரம் அவனுக்கு இருக்கு, எதுவுமே நமக்கு தேவை இருக்கலாம். ஆனா நமக்கு கிடையாது, நம்ம மேல கிடையாது, நம்ம மேல அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம உலகத்திலேயே நிறைய விஷயங்கள் பார்க்கணும்ல. ஒரு நாட்டு ஒரு போலீஸ் இருக்காங்க, அது போலீஸ் தான் வச்சுருக்காங்க. நேரா இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டு நான் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறேன் அப்படின்ட்டு கொண்டு போக முடியாது. ஏன் கொண்டு போக முடியாது? இந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கு, இந்த நாட்டுக்குன்னு ஒரு இது இருக்கு. இன்க்ளூடிங் நான் ஒரே தேசமா இருந்தா கூட நம்ம ஸ்டேட் மாதிரி ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு போலீஸ் வந்து இங்க வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னா இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஸ்டேஷன் மூலமா தான் அதை அமல் பண்ண முடியும். நான் போலீஸ் தான், நான் செய்வேன் அப்படின்ட்டு செய்ய முடியாது. அதிகாரம் பெற்றவங்க தான், ஆனாலும் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறதுக்கு வரையறை இருக்கு. இந்த உலகத்திலேயே அப்படிதான். இந்த உலகத்திலேயே நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்காட்ட நம்ம பார்க்கணும். அப்ப பிசாசுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டா இருக்கு, ஆனா நம்ம மேல இல்லைன்றதுதான் விஷயம். நம்ம மேல இருக்க இல்லை அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இந்த மாதிரியான சத்தியங்கள் நம்ம எப்பவும் உள்ள வச்சிருக்கணும். இதை வச்சுட்டு நம்ம இனிமே சொல்ல மாட்டோம்ல. பிசாசு செய்யறவனா கேட்டா கிரியை செய்யறவன் தான், குற்றப்படுத்துகிறவன் தான். அவன் பண்ற
அவனை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது. அதை நம்ம ஒருபோதும் நம்ம மறந்துடவே கூடாது. அப்ப ஏன் நம்ம புது சிருஷ்டியா ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரோடு கூட அந்த இழந்து போன அந்த உறவை நம்ம மீட்டுகிறது நம்ம மறுபடியும் அந்த உறவை பெற்றுக்கொள்வதற்கு தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் மாம்சத்தில் அவர் வெளிப்படணும்? கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்படணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? நம்ம என்னைக்காவது அவர் வெளிப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை போல மாம்ச சரீரம் இருந்தாதான் அதுல ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை விட்டு நமக்கு அதன் மூலமாய் நம்ம வெளிநடத்த முடியும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு ஒரு பரிகாரம் செலுத்தப்பட்டே ஆகணும். அது அந்த வழி அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் நியமித்தது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது. அவன் புசிக்குனாலே அவன் சாவே சாவணும். அவருடைய மரணம்ன்றது உண்மை தேவைப்பட்டுச்சு. ஆனா அந்த மரணத்தின் அதிகாரியாகிய சத்துருவை தன்னுடைய மரணத்தினாலே அவரு ஜெயிக்கிறதுக்காக தான் மாம்ச சரீரத்துல வெளிப்பட்டார். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாம்சத்தில் வெளிப்படுவதற்கான முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு தேவன் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தார், ஒரு மனுஷனுடைய பெர்ஃபெக்ட் பிக்சர். மனுஷன் யார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆதாமை பார்க்க ஆரம்பிச்சிடும். அவன் முள்ளும் குறுக்கும் விளைவிக்கப்படுது, அவன் கைது செய்கின்ற வேலை ஆசீர்வாதம் இல்லாம போகுது அப்படின்ட்டு மனுஷனுடைய நெகட்டிவ் சைட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம சமகாட்டு கட்டிட்டு இருக்கோம். ஆபிரகாம் இத்தனை நாள் ஜெபம் பண்ணாரு, அவருக்கு லேட்டா தான் பதில் கொடுத்தாரு. அதே மாதிரி அன்னைக்கு ஜெபத்துக்கும் கர்த்தர் கொஞ்சம் லேட்டா தான் பதில் கொடுப்பாரு. யாக்கோபு வந்து இது மாதிரி பண்றாரு, நான் இது மாதிரி பண்றேன் அப்படின்ட்டு மனுஷனை நாம இன்னொரு மனுஷங்களை நாம ஒரு வச்சுட்டு காரணம் காமிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவன் அப்படின்ற பெர்ஃபெக்ட் பிக்சர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் சாத்தான் மீது, பிசாசின் மீது ஆளுகை செலுத்துறாரு. பிசாசின் சோதனையின் மீது ஆளுகை செலுத்துறாரு. பிசாசின் எல்லா இதுலையும் இருந்தும் அவனை ஜெயிக்கிறாரு. அவனை வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவன் சோதிக்கும் போது கூட அதே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அவனை அப்பாலை கொண்டு அவனை கடிந்து கொள்றாரு. பிணியாளிகள், சுகவீனர்கள் எல்லாரும் சுகப்படுத்துறாரு. ஏன்னா அவர் சொன்னாங்கல்ல, நம்ம இதுல கூட சில நம்ம சொல்லிடுறோம், ஈஸியா சொல்லிடுறோம், இது கர்த்தருடைய சித்தம், யாரோடு கூட வாழ வேண்டியது கர்த்தருடைய சித்தம். இந்த பூமியில சில தீமை நடக்கும்போது இது கர்த்தர் அனுமதிச்சார் அப்படின்ட்டு தைரியமா நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. எங்கேயாவது இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து சுகவீனர் வந்து சுகம் வேணும்னு ஜெபம் பண்ண வரும்போது, விடுதலை வேணும்னு ஜெபம் பண்ண வரும்போது, இல்ல இப்படி இருக்கிறது கர்த்தருடைய சித்தம், நீ போயிட்டு வாங்க சொன்னாரு. யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கான பைபிள்ல ஏதாவது ஆதாரம் இருக்கா? பரிசுத்த வேதாகமத்துல அப்படிப்பட்ட எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை. தேவையோட வந்த தேவனுக்கு தேவையை சந்திக்கிறாரு. ஏன் தேவையை சந்திக்கிறாரு? அதை நம்ம பாவத்துல பார்த்தோம்ல, ஆபிரகாமின் குமாரத்தி, அப்பதான் நம்ம அதிகாரத்துல ஆபிரகாமின் குமாரத்தி, நீ இப்படி கஷ்டத்தோடு பூனை போட்டுக்கிட்டு இருக்கிறது பிசாசு உன்னை கட்டி வச்சிருக்காமா. ஆனா அப்படி இருக்க வேண்டியது உனக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீ விடுதலையோட வாழ வேண்டியவன், நீ வந்து ஜெயத்தோட வாழ வேண்டியவன், எல்லாவற்றின் மீது ஆளுகை செலுத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத கர்த்தர் தெளிவாய் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெளிப்படுத்துறாரு. அப்ப நம்முடைய பெர்ஃபெக்ட் பிக்சர், நான் எப்படி வாழணும்ன்ற பெர்ஃபெக்ட் பிக்சர் எங்க பாக்குறது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும். இதுக்கு ரோல் மாடலா வாழ்ந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையில அவர் மூலமாய் நமக்கு அதே காரியங்கள் நமக்கு வருது. பிலிப்பியர் 2:5 சொல்றது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்கிறது. பைபிள் சொல்லி நம்ம பார்த்தோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை. அங்க சொல்லும் போதே கிறிஸ்து இயேசுன்னு சொல்லுது, இயேசு கிறிஸ்துன்னு சொல்றது, கிறிஸ்து இயேசுன்னு சொல்லுது. கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து. அபிஷேகம் பண்ணப்பட்டார், ஒரு காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார், ஒரு காரியத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு காரியத்துக்காக அவரு அபிஷேகம், அந்த ஒரு ஆர்டினேஷன் அவர் மேல இருக்கு. அவர் வந்து இது நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து. அதே போல அவருடைய சிந்தையே நமக்கு இருக்க கடவுது. அதே மாதிரியான சிந்தை நமக்கு இருக்க கடவுது. நம்மளையும் ஒரு நோக்கத்தோடு, ஒரு செயல் திட்டத்தோடு கூட தான் நம்ம கர்த்தர் அமைச்சிருக்கிறாரு. நம்மளை புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறாரு, நம்மளை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறாரு. இந்த மறுபடியும் பிறக்கப்பட்ட, இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிறதுக்கு நாம செயல்படுத்த வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரனாய் நடந்து கொள்ளுங்கள் வசனம் சொல்றது நமக்கு. அப்ப நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம், நம்ம எதற்காக கர்த்தர் நம்ம பிரித்து எடுத்திருக்கிறார் அப்படின்றத அழைக்கப்பட்ட அழைப்பை நாம பாத்திரனாய் நடக்கணும். அப்ப நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிக்சர் நமக்கு நம்மளை குறிச்சு ஃபர்ஸ்ட் வேணும்.
மற்றவர்களை குறித்து பெர்ஃபெக்ட் பிக்சர் வேணும். இதெல்லாம் எங்க வரணும்? மாம்சத்தின்படி அறிந்தால் முடியாது. அதான் வசனம் சொல்லுது 2 Corinthians 5:19 5:16 17 நம்ம புது சிருஷ்டியாக்கப்பட்டோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போச்சு, எல்லாம் புதிதாயிடுச்சு. இந்த புது சிருஷ்டியாக்கப்பட்டோம்னு சொல்லிடுச்சு. ஆனா எப்படி இருக்க, இப்படி இருக்க, எப்படின்னா அங்க இது முதல் கொண்டு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் யாரையும் நம்ம மாம்சத்தின்படி பார்க்க கூடாது, நம்மளையும் நம்ம மாம்சத்தின்படி பார்க்க கூடாது. நான் இப்படிதான், எனக்கு இதான் உண்டு, எனக்கு இந்த திறமை தான் இருக்கு, என்னால இதுதான் முடியும் அப்படின்னு கிடையாது. என்னால இது முடியும்னு நான் சொல்றது கிடையாது. என்னை குறிச்சு வசனம் என்ன சொல்லுது? நான் யாருன்றத நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய திறமையின் அடிப்படையிலோ, உங்களுடைய தாளத்தின் அடிப்படையிலோ, இல்ல உங்களுடைய எபிலிட்டிஸ் அடிப்படையிலோ நான் இதுதான், என்னால இதான் முடியும் அப்படின்ட்டு முடிச்சுட்டு போறது கிடையாது. என்னால என்ன முடியும்ன்றதை நீங்க எங்க பார்க்கணும்னா வசனத்துல பார்க்கணும். மனுஷனை என்ன நோக்கத்தோடு உண்டாக்கி இருக்கிறார், எப்படிப்பட்ட சித்தத்தோடு கூட உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சு அதன் அடிப்படையில் நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்புறம் மதங்கள் பொதுவாக மதம் பார்த்தீங்கன்னா மனுஷனை மடந்தது. அவனை நீ இப்படி பாவியா இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, இப்படி இருக்கிற, நீ அந்த செய்யணும், இதை செய்யணும், அந்த பரிகாரம் செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்ட்டு நிறைய மனுஷனை அவன் வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு போடலாம் அப்படின்ற அளவுக்கு தன்னை குறித்தான ஒரு தாழ்வான மனநிலையை தான் மதம் உண்டாக்குது. ஆனால் கிறிஸ்தவன் மனிதனுடைய தலையை உயர்த்துறது. அவன் எப்படிப்பட்டவனாய் அவன் வாழ்றான், அவன் எப்படிப்பட்டவனாய் கர்த்தர் அவனை சிருஷ்டித்திருக்கிறாரு, மனுஷன் எப்படிப்பட்ட நோக்கத்தை செயல்படுத்த வேண்டியவன், எவ்வளவு பெரிய அதிகாரத்தை உடையவன் அப்படின்றத எங்க பார்க்கணும்னா நம்ம பரிசுத்த வேதாகமத்தை தான் பார்க்கணும். அதான் பரிசுத்த வேதாகமத்தை தேவனுடைய வார்த்தையை நம்ம உள்ளான மனுஷனை நம்ம பலப்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அப்ப தேவன் எப்படி இந்த மனுஷனை புது சிருஷ்டி ஆக்குறார் அப்படின்றத நம்ம வரும் நாட்கள்ல நம்ம தேவன் எப்படி மனுஷனை புது சிருஷ்டி ஆக்குறார். அப்ப 2 காரியங்கள் பார்த்தோம். ஒண்ணு, நாம எப்பொழுது புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது தான் நம்ம புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது நம்ம புது சிருஷ்டின்னு தெரியுது. நல்ல மரம் அதன் கனியினால் அறியப்படுவது போல ஒரு மரம் அதன் கனியினால அறியப்படுது. அது கனியின் மூலமா இந்த மரம் இது கொய்யா மரம், இது மாமரம் அப்படின்ட்டு அது கனியின் மூலமா அந்த மரத்தின் தன்மை வெளிப்படுறது மாதிரி இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா இந்த புது சிருஷ்டிக்கான வாழ்க்கை நம்ம வாழணும். இப்ப படத்துக்கு வந்துட்டு கூடாது. பழசு எல்லாத்தையும் பழைய காரியங்கள், அதாவது உலக பிரகாரமான சிந்தையோடு கூட, உலக பிரகாரமான நோக்கத்தோடு கூட, இது இப்படிதான் அது அப்படிதான் ஒரு முடிவு வச்சுக்கிட்டு என்னால தான் முடியும் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலையோடு கூட நம்ம இந்த உலகத்தை அணுகுறதை விட நாம இந்த உலகத்தை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் போதிக்கப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையில நாம இதை அணுகும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்புறம் நம்ம எப்பொழுது புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் நம்ம புது சிருஷ்டியாக்கப்பட வேண்டியதுன்னா நாம் புது சிருஷ்டியாகும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறார். நம்முடைய திட்டம் அப்பதான் வெளிப்படுது, நம்முடைய நோக்கம் அப்பதான் வெளிப்படுது, நம்முடைய செயல் திட்டம் அப்பதான் வெளிப்படுது, நம்ம குறித்து தேவனுடைய திட்டம் அப்பதான் வெளிப்படுது. அதெல்லாம் நாம புது சிருஷ்டியாக்கப்பட வேண்டும் அப்படின்றது நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய, நாம தெரிந்து வைக்க வேண்டிய அவசியமாக இந்த சத்தியங்கள் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது புது சிருஷ்டியாகப்படுகிறோம். இந்த பிலிப்பியர் 2:5 சொல்லுது, அதே சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருந்துச்சுன்றதை நீங்க நம்ம யோவான் சுவிசேஷம் 8 நம்ம பார்க்கலாம். வரும் வாரத்தில் அதை நம்ம பார்க்கணும். தேவன் எப்படி நம்மளை புது சிருஷ்டியாக்கி இருக்கிறார், எப்படி நம்மளை இது பண்ணியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம எழுந்து